ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சிவங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சீரீஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் எதர்ச்சியாக தான் இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தோன்னே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது. அப்படியே தொடர்ந்து ஒரு 12 எபிசோட் கிட்ட வந்து பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சீரீஸ் வந்து இன்னும் முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இந்த சீரீஸ் எப்படி இருந்ததுன்றது மட்டும்தான் நம்ம இதில் பேச போகிறோம். இந்த சீரீஸோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எருமசாணி விஜய் பண்ணியிருக்காரு. அண்டு டேரக்டர் வந்து பிரவீன் பெனட். எனக்கு அதுதான் ஷாக் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து சைட் பை சைடு வந்து விஜய் டிவி சீரியல்ஸ் அவர் அதையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதையும் அவர் பண்ணிகிட்டு போகும்போது எப்படிடா மனுஷன் ஹேண்டில் பண்ணுறாருன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ இந்த சீரீஸில் ஒவ்வொரு எபிசோடுக்குமே சூப்பராகவே இருந்தது. அதோட டிஓபியும் சூப்பராக இருந்தது. ஸோ 2வது டிஓபி, ஸோ இதோட கேஸ்டிங் க்ரூவும் சரி, எல்லாருமே இந்த கேரக்டருக்கு அடாப்டாக அந்த மாதிரியே இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸஸ்லாம் இருந்தது. ஸோ நம்ம விஜய் டிவி சீரியல்ஸ்லேயும் பார்த்துருப்போம், நிறைய சீரீஸ் அண்ட் சினிமாவில் கூட பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட ஃபேஸஸே தான் இருந்தது. பட் ஆனால் அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லாவே அடாப்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ கேஸ்டிங் க்ரூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லுவோம். நான் சும்மா சர்ச் பண்ண போகும்போது எருமசாணி விஜய் வந்து இதுக்கு முன்னாடி ஜங்கிள் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மினி சீரீஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த எபிசோடும் இந்த எபிசோடும் நிறையவே லிங்க் ஆச்சு. ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இப்போ த ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நிறைய புது புது ஸ்டோரிஸ் வந்து அவர் அழகாகவே பிளெண்ட் பண்ண விதம் வந்து நல்லாவே இருந்தது. முக்கியமாக அந்த தாத்தா பாட்டியோட லவ் ஸ்டோரி ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் நெடுமாறனோட அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. 2வது விஜயோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அவங்க அப்பா யார், ஸோ அந்த கேரக்டர்ஸை வந்து அழகாக பிளெண்ட் பண்ண விதம் சரி, ஸோ அவனுக்கு எப்படி அந்த சமைக்கிற திறமை இருந்தது, ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக அவங்க வந்து பிளெண்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது. 2வது ஒவ்வொரு எபிசோடு 4 எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 4 எபிசோடுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோமோமே ஒன்று விட்றாங்க அந்த ஃபஸ்ட் எபிசோடில். அந்த ப்ரோமோவும் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஓகே, இந்த எபிசோடு எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்க்கவும் கரெக்டாக 4வது எபிசோடில் வருது. 4வது எபிசோடோட ஹைப்பை வந்து 5th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இன்னுமே ஹைப் ஏற்றுறாங்க. ஸோ அந்த 4 எபிசோடையும் அழகாக அவங்க வந்து பிளெண்ட் பண்ண விதமும் சரி, ஸோ மக்களுக்கு வந்து அழகாக அந்த க்யூரியாசிட்டி ஏற்றுற மாதிரியே அந்த கொண்டு போன விதம்ன்றது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு புது அட்டம்ப்டாக இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து இதில் கொஞ்சம் ரிலேட் ஆன கேரக்டர் வந்து வெற்றிக்கு ஃப்ரெண்டாக வர பாண்டி கேரக்டர். இவர் வந்து ஆல்ரெடி நான் எருமசாணி ஜங்கிள் ரெசார்ட்டில் ஆல்ரெடி வந்திருப்பார். இதில் வந்து ஃப்ரெண்டாக வந்திருப்பார். அதுக்கப்புறம் படவா கோபி அவரும் இருக்கார். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து அழகாகவே நம்ம எழுதினாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர்ஸாக அவங்கள எழுதின விதமும் சரி, அதே போல் அவங்களோட ஆக்டிங்கும் சரி, எல்லாமே நேச்சுரலாக இருந்தது. முக்கியமாக நெடுமாறனோட கேஸ்டிங் வந்து சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லுவேன். ஸோ நெடுமாறனோட கேஸ்டிங் விஜய் சார் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஸோ அந்த கேரக்டரை அழகாக அவர் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னே சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போன விதம்ன்றது சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்றது அந்த எடுத்த விதம்ன்றது சூப்பராகவே இருந்தது. ஸோ வெயிட் பண்ணுறேன் அடுத்த எபிசோடு வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்றது. ஸோ இப்போ வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடு எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ ஃப்ரைடே 4 எபிசோட்ஸாக இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து March 13 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ஒரு 16 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து எப்படி நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்றது போக பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னொரு விஷயம், நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் வந்து 4 எபிசோட்ஸாக அழகாக வந்து நீங்கள் அந்த ட்விஸ்ட்டோடு நீங்கள் அழகாக அவங்க கொண்டு போகிறீங்க ஒவ்வொரு எபிசோடையும். பட் ஆனால் கரெக்டாக அந்த ஃப்ரைடேக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோன்னு சொல்லிவிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ண போகும்போது அந்த எபிசோடுக்கான அந்த ஹைப்புன்றது டக்குன்னு உடஞ்சி போகுதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ இப்போ 12th எபிசோடு வந்து நல்ல ஒரு ஹைப்பில் ஏற்றினீங்க. எபிசோட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு மார்னிங்லேயோ சில பேரால் அந்த மார்னிங் டைம் பார்க்க முடியும், சில பேர் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் அன்றைக்கே நீங்கள் அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது மெயினான அந்த ட்விஸ்ட் என்னன்றது நீங்கள் ரிலீஸ் பண்ண போகும்போது அது வந்து அந்த சர்ப்ரைஸுன்றது டக்குன்னு உடையுதுன்னே நான் சொல்லுவேன். நான் ஜென்ரலாக நான் வந்து இன்ஸ்டாவில் போய் பார்க்குறேன், டக்குன்னு அந்த எபிசோடுக்கான ரிவீல் வந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. என்னடா இது, நான் இதுக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்ற அந்த ஒரு ஏமாற்றம் மாதிரியே இருந்ததுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து
அந்த எபிசோடுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 1 வீக் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த 1 வீக்குக்கான அந்த ஹைப்பை வந்து நீங்கள் அடுத்த ஒரு கொஞ்ச நொடியிலேயே அது உடைக்க போகும்போது அது என்னடான்ற அந்த ஒரு ஃபீல் வந்து கொண்டு வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படின்னாலும் நீங்கள் ரிவீல் பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரோமோ விட போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் விடுங்க. ஏன்னா ஸோ நீங்கள் எப்படின்னாலும் ஃப்ரைடே தானே ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல வருது. ஸோ இந்த ப்ரொமோஷன் டீமு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்குது, தவிர மிச்சப்படி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் வெற்றி என்ன பண்ண போகிறாருன்றது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலைன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க, ஒவ்வொரு எபிசோட்ஸுக்கும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then catch you guys on the next video. Bye.